சுந்தரமூர்த்தி நாயனார் சேரமான் பெருமாள் நாயனார் குரு பூஜையை ஒட்டி நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் 63 நாயன்மார்கள் திருவீதி உலாவுடன் கைலாய ஐக்கிய திருவிளையாடல் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிவபெருமானின் மீது கொண்டிருந்த ஆழ்ந்த பக்தியாலும் இறையருளாலும் முக்தி பெறும் பொருட்டு சுந்தரமூர்த்தி நாயனாரை திருக்கைலாயத்திற்கு அழைத்து செல்ல தேவேந்திரனின் வெள்ளை யானையான ஐராவதத்தை சிவபெருமான் அனுப்பினார். அதில் ஏறி சுந்தரர் கைலாயம் புறப்பட்டார். இதையறிந்த அவரது நெருங்கிய நண்பரும் சிவபக்தருமான சேரமான் பெருமாள் நாயனார் தனது குதிரையின் காதில் நமசிவாயி என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை ஊதி சுந்தரரை தொடர்ந்து திருக்கைலாயம் சென்றார். இறையருள் பக்தி மற்றும் நட்பின் உன்னத அடையாளமாக போற்றப்படும் இந்த நிகழ்வை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தன்று கைலாய ஐக்கிய திருவிளையாடல் திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி இவ்வாண்டுக்கான திருவிழா இன்று நெல்லையப்பர் கோவிலில் கோலாகலமாக நடைபெற்றது. இதையொட்டி சுந்தரமூர்த்தி நாயனார் சிறப்பு அலங்காரத்தில் வெள்ளை யானை வாகனத்திலும், சேரமான் பெருமாள் நாயனார் சிறப்பு அலங்காரத்தில் வெள்ளி குதிரை வாகனத்திலும் எழுந்தருளினர். தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மேலும் 63 நாயன்மார்களும் சிறப்பு அலங்காரத்தில் செப்பு கேடயங்களில் எழுந்தருளினர். மகா தீபாராதனை நடைபெற்றதை தொடர்ந்து நெல்லையப்பர் கோவில் ரத வீதிகளில் 63 நாயன்மார்கள் முன் செல்ல சுந்தரமூர்த்தி நாயனார் வெள்ளை யானை வாகனத்திலும், சேரமான் பெருமாள் வெள்ளி குதிரை வாகனத்திலும் எழுந்தருள மேளதாளம் முழங்க திருவீதி உலா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவீதி உலா நிறைவடைந்த பின்னர் நெல்லையப்பர் கோவிலின் முதல் பிரகாரத்தில் அமைந்துள்ள கைலாய பர்வத சன்னதியில் சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினர். தொடர்ந்து ஓதுவாமூர்த்திகள் தேவார பதிகங்களை பாட சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமான் பெருமாள் நாயனாரும் கைலாயத்தில் ஐக்கியமான திருவிளையாடல் நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெற்றது. பின்னர் சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் மற்றும் கைலாயத்தின் ஐக்கியமான இரு நாயன்மார்களுக்கும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.